இறைவன் தன் மக்களுடன் தீமை நடக்க விரும்புவதில்லை. அதனால்தான் பக்தர்கள் பிரார்த்தனை செய்யும் போது தீமை வராதிருக்க பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆனால் இன்னும் சிலர் தீமையை ஊக்குவிக்கிறார்கள். தீயவன் தீமையே செய்யுவான், அழிவை ஏற்படுத்துவான், கொலை செய்யுவான், திருடுவான். நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அந்த மனிதர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் மற்றும் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருக்கிறார். அந்த வாய்ப்பு கிடைத்தவுடன் அவர் உங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடிப்பார். தீய சாத்தான் உங்களை பிரார்த்தனை செய்யவும் முழங்காலில் விழவும் தடுக்கும் வகையில் எப்போதும் பலவிதமான காரணங்களை தருவான். உதாரணமாக, அவன் உன்னிடம் உனக்கு பிரார்த்தனை செய்ய நேரமில்லை அல்லது உனக்கு செய்ய வேண்டிய மற்ற பல முக்கியமான வேலைகள் உள்ளன என்று சொல்வான். இதன் மூலம் அவன் உன்னை ஆழமான குழப்பத்தில் தள்ளிவிடுவான். நீ உருவாக்கும் இந்த காரணங்கள் உண்மையில் எந்த பயனும் தரப்போவதில்லை. மேலும் இவை உனக்கு எந்தவிதமான நிஜமான நன்மையையும் தரப்போவதில்லை. ஏனெனில் இதை புரிந்து கொள், ஈவந்தோ நீ உன் பக்கத்தில் முழுமையாக முயற்சி செய்து எல்லா பிரார்த்தனைகளையும் செய்துவிட்டாயினும், சாத்தானின் தீய திட்டம் எப்போதும் இதுதான்: உன்னை தேவனிடம் பிரார்த்தனை செய்வதை தடுக்க, உலகத்தில் பலவிதமான தேவையற்ற வேலைகளில் முழுமையாக சிக்க வைத்து விட வேண்டும்.